நாளில் தானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வசனம் ஆதியாகமம் 41 39. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமுள்ளவும் வேறு ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பை பார்த்து பார்வோன் சொல்றாரு, உன்னை போல ஞானம் உள்ளவன் இந்த யாருமே இல்லை, நீதான் இந்த இடத்துக்கு கரெக்டான ஆளு அப்படின்னு சொல்லும்படியாய் கர்த்தர் யோசேப்பையோட தலையை கர்த்தர் நிமித்தி வைத்திருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விசேஷ ஞானங்களை கற்றுக் கொடுக்க போகிறார். ஆமீன் சொல்லுவோமா? யாக்கோபு 1:5 படியாய் இதே போல நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலின் ஞானத்தின் ஆரம்பம் என்று நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு பேருக்கும் விசேஷ ஞானங்களை கற்றுக் கொடுக்க போகிறார். பெசிலேக்குள்ள ஞானங்கள் அவன் கட்டுவதற்காக அது பட்டப்பட்ட ஞானங்களை கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு பேருக்கும் என் ஆவியான கடந்து வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறார். இன்னைக்கு யோசேப்போட வாழ்க்கையில கர்த்தர் ஞானத்தினால் நிரப்பி அந்த இடத்துக்கு பஞ்சம் வருவதற்கு, அதுக்கு என்னெல்லாம் அந்த பஞ்சத்தை இது பண்ணுவதற்கு, பிள்ளைகளுக்கு அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பது எப்படி, தானியங்கள் கொடுப்பது எப்படின்னு சொல்லி ஞானமாய் கர்த்தர் யோசேப்போடு இடைப்பட்டது போல உங்கள் ஒவ்வொரு பேருக்கும் கர்த்தர் ஞானத்தை கொடுக்க போறா. ஒவ்வொரு ஸ்திரீகளுக்கும் கர்த்தர் ஞானத்தை கொடுக்க போறா. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறவளாய் காணப்படுகிறதுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்க போறா. ஒரு ஆண் மகன் ஒரு வேலை ஸ்தலத்தில் எப்படி ஞானமாக இருந்து கொள்ளணும்னு சொல்லி சம்பாதிப்பதுக்கு வேண்டிய ஞானத்தை கற்றுக் கொடுக்க போறா. படிக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானங்களை கற்றுக் கொடுக்க போகிறா. விசேஷ ஞானத்தினால் கர்த்தர் நிரப்ப போகிறா. ஒவ்வொரு வேத்தையும் கர்த்தர் ஞானத்தினால் நிரப்பி பாவத்தை விட்டு விலகி ஓடுவதற்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்க போகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஞானத்தினால் விவேகத்தினால் நிரப்பி யோசேப்புக்கு எப்படி கர்த்தர் ஞானத்தை கொடுத்து அவனுக்கு உயர்வை கர்த்தர் கட்டளையிட்டாரோ அதே ஞானங்களை அதே விவேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமீன் சொல்லுவோமா?